ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சாதம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கை அளவு முருங்கைக்கீரை உருவி வச்சிருக்கேன், நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்பு சாதம் ஆற வச்சு வச்சிருக்கேன், அதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை பொடி வச்சிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு ஆயில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அகலமான கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன், நீங்க என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணீங்களான்னு இன்னும் சூப்பரா இருக்கும். நான் சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டேன் பாருங்க. லேசா அந்த மாதிரி அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் சின்ன கிளாஸால 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இந்த வெங்காயத்தை ஒரு கொதி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கீரையை இதை கூட சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு பாருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கீரை சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை இது மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விட்டுருங்க. நல்லா இது மாதிரி ஒத்தாப்புல கிளறி விட்டுட்டு வேர்க்கடலை பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த வேர்க்கடலை பொடி சேர்க்கும் போது நல்லா வாசனையா நமக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ஒத்தாப்புல நல்லா கிளறி விட்டுருங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறிட்டு இருக்கேன். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.